ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, அப்புறம் திராட்சை, வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அந்த தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணுங்கள். மாதுளைப்பழம் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கிரேப்ஸு, அதில் நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதியை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆப்பிள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மீதியை நீங்கள் சாப்பிட வச்சுக்கலாம். அடுத்ததாக வாழைப்பழம், அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சும்மா லைட்டாக தூவி விட்டு நம்ம கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹனி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்து அப்படியே இந்த ஃப்ரூட்ஸில் லைட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அது லைட்டாக கூல் ஆகட்டும். அடுத்ததான் நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு வீட் ப்ரெட் நான் எடுத்திருக்கேன். வீட் ப்ரெட்டை ஒரு 4 ப்ரெட் எடுத்துக்கோங்க. 2 பண்ணலாலும் ஓகே தான், 4 ப்ரெட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 4 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி அடுத்ததாக ஒரு ப்ரெட்டாக வச்சு நீங்கள் அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே தோசைக்கல்ல 4 கூட ஒரே டைம்லேயே கூட வச்சு கூட நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு ப்ரெட்டாக வச்சு சூடு பண்ணியிருக்கேன். லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, அது ஏற்கனவே வீட் ப்ரெட் தான், ஸோ லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி ஓட்ஸோட லீஃப் வந்து ஒன்று எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. அதை நல்லா பரட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதையும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம தோசைக்கல்ல திரும்ப கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி வெங்காயம், அடுத்ததாக தக்காளி, அது 2த்தையும் நம்ம ஒரு பட்டர் ஆட் பண்ணி அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான் டியர்ஸ், நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டோட பட்டர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி. ஓகே டியர்ஸ், நம்ம நல்லா ப்ரெட்டில் பட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி அந்த ப்ரெட்டை நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து கீழே இன்னொரு ப்ரெட்டு வைக்கணும், அதை நான் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வச்சுருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே 2 ப்ரெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஸோட அந்த லீஃப் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம முட்டை வேக வச்சும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே ஊற்றியும் இது பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஊற்றினா அது த்ரெட் ஆகிடுச்சுன்றதுனால அதை மேலே எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. அதேமாரி நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. அடுத்து பட்ரு உங்களுக்கு தேவைன்னா மேலே லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச 2 ப்ரெட் எடுத்து வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு வேறு ஏதாவது மூடி இருந்தால் கூட லைட்டாக மட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க. நான் மூடி வச்சு தான் வேக வச்சு கடைசியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததையும் எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாலட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து நான் மில்க் ஷேக் வந்து கேப்பில் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி மில்க் ஷேக் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஓரியோ மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் டியர்ஸ், நமக்கு டேஸ்டான சாண்ட்விச், அடுத்து மில்க் ஷேக்கு, ஃப்ரூட் சாலட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.